ஹலோ ஆல், இட்ஸ் மை தேர்ட் மினி விலாக். இட்ஸ் சண்டே மார்னிங் ரொட்டீன். இன்னைக்கான டே ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கனால பசங்களுக்கு என்னமோ ஸ்கூல் லீவு, ஆனால் நம்மளுக்கு லீவு இல்லை. அன்னைக்குன்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அதிகமாக வேலை இருக்கும். பையனுக்கு பிடிச்சது சமைக்கணும், ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது சமைக்கணும். ஒரு 7:30 மணிக்கு போல தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன், மெதுவாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கும் செய்யலாம்னு சொல்லிட்டு பூரிக்கு முதல்ல மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் சைட் பை சைடாக ரெடி பண்ணிட்டேன். பூரியெல்லாம் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில வேலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லா வேலையும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன். மத்தியானத்துக்கு வேறு ஸ்பெஷலாக சமைக்கணும். என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இல்லை. ஆளுக்கு ஒரு மெனு கொடுப்பாங்க, அதெல்லாமே கேட்டுட்டு தான் சமைக்கணும். காய்கறியும் சுத்தமாக வீட்டில் இல்லை. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் இனிமேல் தான் போய் வாங்கணும். அரிசி சுத்தமாக காலியாக இருந்தது. ஹஸ்பண்டை தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே எடுத்து வச்சுட்டு பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்து இருந்தது. ஸோ அதையுமே கழுவி வச்சுட்டு அது கூடவே இந்த ஆயில் டிஸ்பென்சர் 2 நாளைக்கு முன்னாடி சோப்பு போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையுமே க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாமா?